பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு மறுபடியும் ஐயா, நீங்களெல்லாம் என்னை பார்க்க, நான் உங்களை பார்க்க முடியாட்டாலும் மனக்கண் முன்னே உங்கள் எல்லோரையும் நினைக்கிறேன். காரணம், மனத்துக்கண் மாசில நாதல் அலைத்தரன் ஆகுல நீரப்பிற என்று வள்ளுவன் சொன்னான். ஏன்னா மனக்கண் இருக்கே, அது புறக்கண்ணை விட மனக்கண் ஜாஸ்தி. நீங்கள் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி சந்திச்சிருப்பீங்க. ஒரு பார்வை இல்லாத போய் சத்தம் கொடுத்து பாருங்கள், உங்களோட பேரை உடனே சொல்லுவாங்க. காரணம் என்ன? அந்த நினைவாற்றல். கிராமங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். கிராமங்களில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கண்ணை கெடுத்த தெய்வம் மதியை கெடுக்கும். தெய்வம் கண்ணை கெடுக்கலை, ஆனால் அப்படி பழமொழி வச்சுக்கிறாங்க. என கண்பானவர்களே, நாம் அநேக நேரங்களில் தெரிந்து கொண்ட ஒரு காரியம் என்ன தெரியுமா? பூனை கண்ணை மூடிட்டா பூலோகமே என்ன செய்யுது? இருண்டு போயிருக்குன்னு நினைக்கும். ஆனால் பூலோகம் இருண்டு போகலை. பூனையுடைய அத்தனை பேர் என்ன சொல்லியிருக்கா? செயலை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. என கண்பானவர்களே, நம்முடைய செயல்களையும் நம்முடைய கிரியைகள் எதுவாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக நியாய தீர்ப்புக்கு தப்புவதில்லை என்று உங்களோடு பேசி வருகிறேன். நீங்களும் ஐயா எப்போதும் போல மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ளே, காரில், ஹேண்ட்பேக்கில், பள்ளிக்கூட பையில், அல்லது ஒருவேளை வீட்டு டேபிளில், அல்லது ஒருவேளை கல்யாணத்துக்கு வாங்கினதுக்கப்புறம் எடுக்காமல் பீரோவில் வச்சுருந்தாலும் அதையும் எடுத்து என்னோடு சேர்ந்து மறுபடியும் அந்த வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். பிரசங்கியல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை திருப்பி கையில் வச்சுக்கிறீங்களா? எல்லாரும் தேடி புதுசாக எடுக்கிறவங்களா இருந்தாலும் சரி, தயவுசெய்து உங்களுடைய வேதாகமத்தை எடுத்துக்கிட்டே அப்படி என்னோட சேர்ந்து படிங்களா? நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, இயேசு ராஜா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஆமென். நன்றி இயேசு ராஜா. அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா, அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா. அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. தனிமையிலே துணை நின்றீர் நன்றி ராஜா, தனிமையிலே துணை நின்றீர் நன்றி ராஜா. ஆமென். தாயை போல தேற்றினீரே நன்றி ராஜா, தாயை போல தேற்றினீரே நன்றி ராஜா. நன்றி
நாதா நாமே துதிக்கிறோம் நாதா நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா சோர்ந்து போன நீரமெல்லாம் தூக்கினீரே சோர்ந்து போன நீரமெல்லாம் தூக்கினீரே சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாபாலே துதிக்கிறோம் நாதா நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாபாலே துதிக்கிறோம் நாதா நன்றி இயேசு ராஜா ஆமப்பா நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா எல்லாம் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திரும்ப வாசிக்கலாமா? பிரசங்கியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஒவ்வொரு கிரியையையும் ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் நன்மையா இருக்கலாம், தீமையானாலும் ஒருவேளை தீமையாவும் இருக்கலாம், தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். இதை மறக்கவே கூடாது. மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பாருங்க. இன்னொரு காரியத்தை நீங்க இதுல கற்றுக்கொள்ள வேண்டும். வெளியரங்கமாகாத அந்தரங்கமும் இல்லை. நீ அந்தரங்கத்துல வச்சிருக்கலாம், ஆனா என்ன செய்யும்? வெளியரங்கமா வந்துடும். எத்தனை நாளைக்கு மூடி வைக்க முடியும்? ஒரு நாள் ரோட்டுக்கு வந்துதான் ஆகும். நம்ம நாட்டில் ஒரு பழமொழி உண்டு, கத்திரிக்காய் மலிஞ்சா எங்க வரும்? சந்தைக்கு வந்துடும். வேற பிரச்சனையே கிடையாது. எவ்வளவு வேணாலும் நீ மூடி வைக்கலாம், ஆனா அது வெடிக்கும் போது எப்படி இருக்கும்? எனக்கு அன்பானவர்களே, வெளியரங்கமாகாத அந்தரங்கமும் இல்லை, அந்தரங்கமும் இல்லை, வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. ஏன்னா நீ எங்க வச்சிருந்தாலும் சரி, ஒரு நாள் என்ன செய்யும்? வெளியே வந்துதான் தீரும். ஏன்னா தேவன் காண்கிறார். இதை நீ மறக்கவே கூடாது. அதனாலதான் சங்கீதக்காரன் உணர்ந்ததுனால தான் பாடுறான். 139ஆம் சங்கீதத்திலே மிக அழகான ஒரு சங்கீதம். அவன் பாடுகிறதை கொஞ்சம் நீங்களும் சேர்ந்து பாடாட்டாலும் வாசிப்பீங்களா? கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் நல்ல கவனிங்க. நீங்க உட்காரும் போதும் சரி, எழுந்திருக்கும் போதும் சரி, என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். நல்ல கவனிங்க. என் நாவிலே, ஏன்னா குழந்தை பிறக்கும் போது எந்த பேச்சும் தெரியாது. அதுக்கு என்னதான் தெரியும்? அப்படின்னு தான் சொல்லும். இல்லாட்டா கூடி போனால் உங்காங்கும். இதை தவிர ஒன்றும் தெரியாது. ஆனால் நம்ம நாவில் சொல் பெறவாததற்கு முன்னே, ஒரு வார்த்தை கூட நமக்கு பேச தெரியாததற்கு முன்னே, இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். அல்லேலூயா. முற்புறத்திலும் பிற்புறத்திலும், முன்னாடியும் பின்னாடியும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். ஆமா, அவருடைய கரத்தை நம்ம மேல வச்சிருக்கிறதுனால தான் நாம முற்புறத்திலும் பிற்புறத்திலும் எந்த தீமை அணுகாதபடிக்கு காத்து வருகிறார். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும். ஏன்னா நம்ம யோசிச்சு பார்த்தா நமக்கே விளங்காது எப்படி கடந்து வந்த பாதைகள். என்ன அழகா நம்ம பாடுவோம்.
நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் மேடுகள். நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, நடக்க முடியல டாடி, நடக்க முடியல. தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நடந்து வந்த பாதைகள் முட்கள் மேடுகள். என் சுயபலத்தான் ஓடி பார்த்தேன், ஓட முடியல. என் கால் பலத்தால் கடக்க பார்த்தேன், கடக்க முடியல. என் வாய் பலத்தால் வாழ பார்த்தேன், எதுவும் முடியல. என் மன பலத்தால் சாதிக்க பார்த்தேன், எதுவும் நடக்கல. நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, நடக்க முடியல டாடி, நடக்க முடியல. தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் மேடுகள். நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, சொல்லுங்க, நடக்க முடியல டாடி, நடக்க முடியல. தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் மேடுகள். ஐயா அம்மா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்முடைய கிரியை எப்படி இருக்கு. நடந்தாலும் படுத்திருந்தாலும் தூரத்தில் இருந்தாலும் உட்கார்ந்தாலும் எந்திரிச்சாலும் நம்ம நாக்கில் அம்மா அப்பான்னு சொல்ற வார்த்தை பிறக்கிறதுக்கு முன்னாலேயே யார் அறிந்திருக்கிறா? கர்த்தாவே நீர் என்னை அறிந்திருக்கிறீர். ஆமென். அது மட்டுமல்ல, என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும் அப்படிங்கிறவன் நம்ம வழி அந்தரங்கமா இருக்கா வெளியரங்கமா இருக்கா? யோசிச்சு பாருங்க. சில வேளை நாம நினைச்சுக்கிடுவோம் யாருக்குமே தெரியாது. நான் தான் சொன்னேன், பூனை கண்ணை மூடுனா உலகமே என்ன செஞ்சிருக்கு, இருட்டி போயிருக்குன்னு நினைப்போம். அது இல்லைங்க, பூனைக்கு தான் இருட்டு, மற்ற எல்லாரும் என்ன செஞ்சிருப்பாங்க, பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எனக்கு கண்பானவரே, அது மட்டும் இல்லை, சங்கீதக்காரன் சொல்றாரு, கண்ணை படைத்தவர் காணாரோ, காதை உண்டாக்கினவர் கேளாரோ. நம்ம பேச்சையும் கேட்பார், நம்ம செய்கையும் பார்ப்பார். அதனால ஒவ்வொரு மனிதனுடைய ஐயா நன்மையா இருக்கலாம் தீமையா இருக்கலாம், ஒவ்வொரு கிரியையும் ஒவ்வொரு அந்தரங்கமான எந்த காரியத்தையும் நன்மையானாலும் சரி அது தீமையானாலும் சரி நியாயத்தில் கொண்டு வந்தே தீர்ப்பார். ஏன்னா வெளியரங்கமாக அது அந்தரங்கம் கிடையவே கிடையாது. என்னைக்குனாலும் சரி எப்போனாலும் சரி நிச்சயமாக வெளியரங்கம் வாய்த்தாங்க. ஒரு குடும்பம் இருந்தாங்க, கணவன் மனைவி 2 பேரும் நல்லா சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. சந்தோஷமாக வாழும்போது ஒரு நாள் சாப்பிட உட்கார்ந்தாங்க. அப்போது இவர் சொன்னார், நல்லா பௌர்ணமி வெளிச்சமாக இருக்குது, சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நான் நிலாச்சோறு சாப்பிட்டது, இப்போ அப்படி சாப்பிட்லாமா அப்படின்னாரு. அது நான் பரவாயில்ல வாங்க இதில் என்ன இருக்குது அப்படின்னு கூட்டிகிட்டு போனான். கூட்டிகிட்டு போய் சாப்பிட உட்கார வச்சு சாப்பாடை தட்டில் ஓட்டா இவர் அப்படி அண்ணாந்து பார்த்தார். அண்ணாந்து பார்த்து அப்படி சிரித்தார், ஒரு சிரிப்பு அப்படின்னார். இந்த அம்மாவுக்கு அவ்வளோதான், என்னையா சிரிக்கிற, இல்லை என்ன சிரிக்கிறேங்கிறேன் அப்படின்னா. சும்மா அது எப்படி சும்மா சிரிப்பு, உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு, சும்மா என்ன சிரிக்கிற,
என்னை பார்த்து சிரிக்கிறியா, என் சமையலை பார்த்து சிரிக்கிறியா, என் நிலையை பார்த்து சிரிக்கிறியா, உன்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டே சிரிக்கிறியா, இப்படி பல கேள்வி கேட்டாங்க. இவருக்கு ஒன்றும் சொல்ல முடியல. கடைசியில் என்னென்னமோ சொல்லி பார்த்தாரு. அதெல்லாம் முடியாது, நீ எதுக்கு சிரிச்சேன்னு சொல்லணும் அப்படின்ட்டாங்க. இவர் பார்த்தார், வேற வழி இல்லை, சொல்லிட்டார். இதே மாதிரி ஒரு நாள் நல்ல நிலவு அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஒருத்தனை கொலை பண்ணி மண்ணில் புதைச்சேன். அவன் சாகும்போது கடைசியாக என்ன சொன்னான்னா, இந்த நிலவு சாட்சி அப்படின்னா. இத்தனை வருஷமாக அந்த நிலவு வருது போகுது, ஆனால் என்ன செஞ்சிருச்சு, இதை நினச்சி தான் சிரிச்சேன்னா. அந்த அம்மா சரி சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு விட்டுட்டாங்க. இன்னும் ஒரு நாள் சண்டை வந்துச்சு குடும்பத்துக்குள்ளே. ஒரு சின்ன பிரச்சனையிலேருந்து சண்டை வந்துச்சு. இந்த அம்மா ரோட்டில் போய் நின்றுக்கிட்டு சொன்னாங்க, அடேய் நீ அன்னைக்கு கொன்னவாரு, அதை மாதிரி என்ன கொன்றலான்னு நினைக்கிறியா, விடமாட்டேன். எத்தனை வருஷம் மறைஞ்சிருந்த ரகசியம் வெளியரங்கமாயிரும். அந்தரங்கமாகாத வெளியரங்கமாகாத அந்தரங்கம் இல்லை, நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை இன்றைக்கு நாம் தவறு செய்துவிட்டு ஆண்டவர் கண்ணை மறைக்கிறோம்னு நினச்சிக்கிற கூடாது. ஒவ்வொரு கிரியைக்கும் பலன் இருக்கிறது. ஒவ்வொரு, அது தீமையாக இருக்கலாம் நன்மையாக இருக்கலாம், எந்த காரியமானாலும் நிச்சயமாக பலன் உண்டு, மறந்து போயிடாதீங்க. சில வேளைகளில் அந்தரங்கமாக வைக்கக்கூடிய காரியங்கள் சில இருக்குது, அந்தரங்கமாக வைக்கக்கூடாத காரியங்களும் சில இருக்குது. ஏன்னா ஆண்டவர்கிட்ட நீ அந்தரங்கத்தில் ஜெபம் பண்ணலாம், அதுக்கு வெளியரங்கமாக பதிலும் கொடுப்பார். எத்தனையோ இடத்துல அந்தரங்கமாக ஜெபித்து வெளியரங்கமாய் பதில் கொடுத்ததை நீங்களும் சாட்சியில் கேட்டிருப்பீர்கள். ஆனால் நம்முடைய கிரியைகளை அவர் காண்கிறார், நம்முடைய கிரியைகளை கண்டுகொண்டே இருக்கிறார். ஏன்னா கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அவர் கண்களுக்கு மறைவான். என்ன அழகா சொல்லல, உம்மை விட்டு எங்கே ஓடுவே, உம்மை பிரிந்து வாழ முடியாதையா, ஏசையா ஏசையா. ஐயா, திராட்சை செடியில் கொடியாக உம்மில் நிலைத்திருப்பேன், மிகுந்த கனி கொடுப்பேன், உம் சீடனாயிருப்பேன். அவரை பிரிஞ்சு நம்மால் எங்கேயும் போக முடியாது. நம்முடைய கிரியைகள் எல்லாம் அவருக்கு தெரியும், அவர் காண்கிற தேவன். அதனால தான் எரேமியா 4:1 வாசிக்கிறோம், இஸ்ரவேலே நீ திரும்புகிறதற்கு மனதாய் இருந்தால் என்னிடத்தில் திரும்பு. எரேமியா 4:1, இஸ்ரவேலே நீ திரும்புகிறதற்கு மனதாய் இருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வையில் நின்று அகற்றிவிட்டால் இனி அலைந்து திரிவது இல்லை. ஏன்னா அலைச்சல்கள், அலைந்து திரிய வேண்டிய சூழ்நிலை எது வருதுன்னா, ஆண்டவருடைய பார்வையிலிருந்து நம்ம அருவருப்புகளை அகற்ற அந்தரங்கமாக வச்சிருக்கோம். எத்தனை காரியம் அன்றைக்கி எத்தனை பேர்ட்ட இருக்குது, யாரும் வெளியே என்ன செய்ய மாட்டோம். வெளியே எல்லாரும் பார்க்குறதுக்கு எப்படித்தான் தெரியும், நல்லவனாக தான் தெரியும். அதனால தான் ஐயா மோசஸ் ராஜர் அடிக்கடி சொல்லுவார் இல்லையா, யாரெல்லாம் நம்புவேன் நான் யாரை வெறுப்பேன், நான் யாரை நம்புவேன் நான் யாரை வெறுப்பேன், என்கிட்ட நல்லவன் போல நடிச்சவங்க நடுத்தெருவில் விட்டு போட்டாரு, என்ன செய்வேன் என் பெருமானே. நான் யாரை நம்புவேன் நான் யாரை வெறுப்பேன். வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நான் நினைச்சேன், கொழுத்து போய் தீபனிலாம் உம்மை படைச்சேன். வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நான் நினைச்சேன், கொழுத்து போய் தீபனிலாம் உம்மை பகைச்சேன். உழுத்து போல மனுஷ வாழ்வ நான் பார்த்தேன், உழுத்து போல மனுஷ வாழ்வ நான் பார்த்தேன். அது திகச்சு போய் தீபனிலாம் உம்மை நினைச்சேன்.
என்கிட்ட நல்லவன் போல நடிச்சவங்க நடுத்தருவுல விட்டு போட்டாரு. என்ன செய்வேன் என் பெருமானே? என்கிட்ட நல்லவன் போல நடிச்சவங்க நடுத்தருவுல விட்டு போட்டாரு. என்ன செய்வேன் என் பெருமானே? நான் என்ன செய்வேன் என் பெருமானே? நான் யார நம்புவேன்? நான் யார வெறுப்பேன்? நான் யார நம்புவேன்? நான் யார வெறுப்பேன்? பாடுபட்டு தேடி சேர்த்த ஆஸ்தி எல்லாம் கேடுகட்டு நொடி பொழுதில் தொலைந்ததையா. பாடுபட்டு தேடி சேர்த்த ஆஸ்தி எல்லாம் கேடுகட்டு நொடி பொழுதில் தொலைந்ததையா. ஆடி ஓடி சம்பாதித்த உறவு எல்லாம், ஆடி ஓடி சம்பாதித்த உறவு எல்லாம் ஒரு நொடி பொழுதில் என்னை விட்டு மறைந்ததையா. ஒரு நொடி பொழுதில் என்னை விட்டு மறைந்ததையா. என்கிட்ட நல்லவன் போல நடிச்சவங்க நடுத்தருவுல விட்டு போட்டாரு. என்ன செய்வேன் என் பெருமானே? என்கிட்ட நல்லவன் போல நடிச்சவங்க நடுத்தருவுல விட்டு போட்டாரு. என்ன செய்வேன் என் பெருமானே? நான் யார நம்புவேன்? நான் யார வெறுப்பேன்? நான் யார நம்புவேன்? நான் யார வெறுப்பேன்? உலக வாழ்க்கை சதமென்று நான் நினைச்சேன். அதில் உழந்த போது சகதி என்று நான் அறிந்தேன். கலகம் நிறைந்த உலக வாழ்க்கை மாயை ஐயா. அதில் விழுந்தவர்கள் எழுப்புவது கடினம் ஐயா. என்கிட்ட நல்லவன் போல நடிச்சவங்க நடுத்தெருவுல விட்டு போட்டாங்க. என்ன செய்வேன் பெருமானே? என்கிட்ட நல்லவன் போல நடிச்சவங்க நடுத்தெருவுல விட்டு போட்டானே. என்ன செய்வேன் என் பெருமானே? நான் என்ன செய்வேன் என் பெருமானே? நான் யார நம்புவேன்? நான் யார வெறுப்பேன்? நான் யார நம்புவேன்? நான் யார வெறுப்பேன்? எனக்கு அன்பானவர்களே, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒவ்வொரு கிரியை இருக்கு. அது நல்லதும் இருக்கு, தீமையும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. எப்பவுமே பாருங்க, நம்ம ஆண்டனிக்ஸ் செனானிக்ஸ் படிப்போம், எதிர்மறை வாக்கியம் படிப்போம். நல்லதுன்னு இருந்தால் என்ன செய்யும்? கெட்டது உண்டு. தீமைன்னு இருந்தால் நன்மை உண்டு. அதனால எதுக்கும் அந்த எதிர்ப்பதம் இல்லாமல் போயிடல. சின்ன பிள்ளையா இருக்கும்போது எதிர்ப்பதம் படிச்சிருப்பீங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு கிரியைக்கும் அந்தரங்கமான ஒவ்வொரு எந்த காரியத்துக்கும் நன்மையாக இருக்கலாம், தீமையாக இருக்கலாம். அது நிச்சயமாக நியாய தீர்ப்பில் வருங்கிறத மறந்தே போயிடாதீங்க. மறந்தே போயிடாதீங்க. ஏன்னா அப்படி மறந்துட்டோம்னா அன்னைக்கு பரிதவிக்கணும். ஐயோ, என் போதகர் சொல்லை கேளாமல் போனேனே, என் தகப்பன் சொல்லை கேளாமல் போனேனே, என் சிற்றையை அற்பமாய் எண்ணினேனே என்று நீ புலம்ப வேண்டியது வரும். கிடைத்திருக்கிற கொஞ்ச காலத்திலாவது நீ என்ன செய்யணும்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுத்தால் நலமாயிருக்கும். ஏன்னா ஆண்டவர் அன்னைக்கு பார்த்து பல இடத்த சொன்னார். லூக்கா 10:15 பார்க்கிறோம், வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நாகுமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். பெத்சாய்தாவே உனக்கு ஐயோ, கோராசினே உனக்கு ஐயோ. உன்னுடைய கிரியை விட சீதோனி தீது பட்டணத்தினை செய்திருந்தால் எத்தனை அருமையாக இருக்குன்னார். அப்படி ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்லிடக்கூடாது. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. அதோடு நிற்காம அந்தரங்கத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஏன்னா எப்பேற்பட்ட இரத்தாம்பர சிவப்பான பாவத்தையும் பஞ்சை போல மாற்றுகிற தேவன். உன் பாவத்தை, என் பாவத்தை சமுத்திரத்தின் ஆழத்தில் எரிகிற தேவன்.
அதை முதுகுக்கு பின்னாடி போட்டுவார், முன்னாடி பார்க்குற மாதிரி வைக்க மாட்டார். பிசாசு கையில் ஒப்பு கொடுக்க மாட்டார். அவர் மன்னிச்சிட்டாருன்னா அதை விட உனக்கு ஒரு பெரிய பாக்கியம் வேற என்ன இருக்குது? தொலைக்காட்சியில் கேட்பதோடு நிற்காம ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஒரு வார்த்தை, ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை தாங்குவதற்கு கர்த்தர் உங்களை ஏவினார். ஒரு நாள் ப்ரோக்ராம் 4000 தான். அதே போல் எங்கள் ஆலயமோ பார்வையற்ற மக்கள் நிரம்பின ஆலயம். இந்த மக்களுக்கு உணவு கொடுக்க, உடை கொடுக்க, ஊன்றுகோல் கொடுக்க, செத்தா கூட தூக்கி போட சொந்தக்காரன் வரமாட்டான். இதற்கென்று உதவலாம். ஆலயத்தின் கட்டுமான பணியில் இப்போ கூட வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு தண்ணி தொட்டி உடஞ்சி போச்சு, 45,000 தொலைச்சி கட்டிக்கிட்டு இருக்கணும். ஒவ்வொரு காணிக்கையும் இப்படி தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணி தான் இந்த சபையை 92ஆம் வருஷத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் நடத்தி வந்தார். இப்போ தெருக்களில் பிரசங்கிக்கிறதோட கொஞ்சம் பாடாக தான் இருக்குது. நீங்கள் ஜெபியுங்க. ஆனால் திரும்ப திரும்ப சொல்லுவேன், கட்டாயம் அல்ல, விசனமாய் அல்ல. கர்த்தர் ஏவினால் நீங்கள் தாங்க. எப்படி? இந்த ஃபோன் நம்பரை பாருங்கள், கூகுள் பே இருக்குது, ஃபோன்பே இருக்குது. என்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன், அனுப்பி வைக்கிறேன். ஒருவேளை ஐயா நாங்கள் இப்படி தூரத்துலேருந்து பார்க்குறோம், ஒருவேளை மதுரைக்கு வரும்போது பார்க்கலாமா? வாங்க, ஞாயிறு திங்களில் வாங்க, மற்ற நாளில் வந்துடாதீங்க, நான் இருக்க மாட்டேன், அலைஞ்சிடாதீங்க. ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க, வந்தீங்கன்னா உங்களை கூட்டிகிட்டு வந்தே காட்டுறதுக்கு நான் ஏற்றோம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் சரி எப்போவும் சொல்லலாம். இப்போவும் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல நாளிலே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஆராய்ந்து பார்க்க உதவி செய்கிறேன். எங்கள் கிரியைகள் எப்படி இருக்கிறது சுவாமி? நன்மைகளா தீமைகளா? நியாய தீர்ப்பிலே நிறுத்தப்படுமா? இதை நாங்கள் நிதானித்து அறிந்து கொள்ள, நம்மை நாமே நிதானித்து அறிந்து கொண்டால் நியாயம் தீர்க்கப்படும் என்ற புதிய ஏற்பாட்டின்படி எங்களை நாங்கள் நிதானித்து பார்ப்பதற்கு எங்களோடு பேசினேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு முதல் ஆராதனை காலை 8 மணி முதல் 10 மணி வரை. இரண்டாவது ஆராதனை காலை 11 மணி முதல் 1 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை. நாகர் மலை புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.